எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சில டெக்னிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்துவேன். அது நீங்கள் உங்களுக்கான பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக சொல்லிட்டு வரும்பொழுது அந்த டெக்னிக்கல் வார்த்தைகளுக்கான விளக்கங்களையும் சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற நேரம் இல்லைனா இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நேரம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தும் கேட்டுட்ருக்கலாம். வெற்றி அடைஞ்சிட்டு ஆனந்தமாக இருக்கலாம், வெற்றிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதா நினச்சி குதூகலத்தோட இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். தோல்வியை அடைஞ்சிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கலாம், உறவுகளில் சிக்கல், கடன் தொல்லை, பண கஷ்டம், எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளோ உழைச்சாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு வெறுமை, இன்றைக்கி இந்த நாள் எப்போ முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். இல்லைனா நாளைக்கு எப்படி இருக்குமோன்னு நினச்சி வயிற்றில் புளியை கரைக்கிற ஒரு உணர்வில் கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்ருக்கலாம். ஒரு உண்மை தெரியுமா? இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏறி வந்த படிகள் தான். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை அறியாமல் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட சிந்தனைகளோட விளைவு தான். உங்களோட எண்ணங்கள் தான் உங்களை இந்த சூழ்நிலையில் வச்சுருக்கு. இது ஏதோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? என்ஜினியர் எந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட்டை போட்டு வச்சுருக்காங்களோ அப்படி தான் உங்கள் வீடும் கட்டி முடிக்கப்படும். எங்கே வாசல் வரணும், எங்கே பெட்ரூம் வரணும், எங்கே கிச்சன் வரணும், எங்கே கார்டன் வரணும், இப்படி எல்லாமே அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும். அதில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா கட்டுற பில்டிங்லேயும் மாற்றம் வந்துடும். அப்படி நான் இந்த பதிவிலையும் இனி வர்ற ஒவ்வொரு பதிவிலையும் நீங்கள் நினச்ச பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுதான் நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கான ப்ளூ பிரிண்ட். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடியும். அது பணம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் விரும்புகிற அந்த மகிழ்வான வாழ்க்கையை உங்களால் நிச்சயமாக அமைச்சிக்க முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், யாருக்குமே தங்களோட வாழ்க்கையை தங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை தாங்க நினைக்கிற மாதிரியோ அமைச்சிக்கிற சக்தி கிடையாது. அதாவது தங்களோட சூழ்நிலைகளை மாற்றுற பலமோ சக்தியோ இவங்க எதுக்குமே கிடையாது. தங்களை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி தங்களோட வாழ்க்கையை அமைச்சிப்பாங்க. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தங்களோட சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலோட விளைவு தான் இன்றைக்கி நாம் நம்மளை சுற்றி பார்க்குற எல்லாமே. நமக்கு பிடிச்ச மாதிரியான படுக்கை அறை, நமக்கு பிடிச்ச மாதிரியான உடை அணியிறது, நமக்கு பிடிச்ச மாதிரியான வீடு, நமக்கு பிடிச்ச மாதிரியான கார், நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஹோட்டல், நமக்கு பிடிச்ச மாதிரியான ஊரில் போய் குடியேறது, இப்படி எல்லாமே மனிதன் மட்டும்தான் தனக்கு பிடிச்ச மாதிரி தங்களோட சூழ்நிலைகளை அமைச்சிக்கிற வல்லமையோடு படைக்கப்பட்டிருக்கிறான். இதற்கான விதை என்ன? அதுதான் எண்ணங்கள், சிந்தனை. மனிதனோட எண்ணங்களோட வடிவம் தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே. சரி, இந்த வீடு, கட்டடம், கார், இது எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய, கையால் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள். ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற பயமாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், காதல், இதுவும் நம் எண்ணங்களோட வெளிப்பாடு தான். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய், எண்ணம் போல் வாழ்க்கை, இப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிடிச்சிருந்தா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு பிடிச்ச இடத்துல அதை ஒட்டிட்டு, அப்படி இல்லைன்னா மற்றவங்க பார்க்குற மாதிரி எங்கேயாவது ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சிலர் பந்தா பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வை நீங்கள் கிள்ளி எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும். இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி, பெருங்கடல். ஆனாலும் ஒரு அற்புத சக்தி படைத்த ஒரு வரம். உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய தன்மையுடைய ஒரு பேராற்றல் தான் இந்த எண்ணங்கள். ஏதோ ஒரு மனிதனோட எண்ணத்தில் உதிச்சதுனால தான், சிந்திச்சதுனால தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஃப்ளைட் இருக்குது. ஏதோ ஒரு மனிதனோட எண்ணத்தில் உருவானது தான் டெலிஃபோன். அப்படித்தான் மின்சாரம், வீடு, ஷாப்பிங் மால், நம்ம போடுற ஜிப்பாக இருக்கட்டும், வெல்க்ரோவாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே. சரி, இப்படி பெரிய பெரிய விஷயங்களை நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களே, அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பொதுவான புதையல் நமக்குள்ளேயும் புதைஞ்சிருக்கு. அதுதான் எண்ணங்கள், சிந்தனை. எண்ணங்களின் வலிமை அப்படிங்கிறது சொல்லி மாளாத அளவுக்கு ரொம்ப பலமானது. சரி, நான் இங்கே திரும்பவும் சொல்லிடுறேன். இது ஏதோ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. உண்மையிலேயே உங்களோட எண்ணங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சூழ்நிலைகளும் மாறும். வாழ்க்கையை ரெண்டு விதமாக வாழலாம். ஒன்று லைஃப் பை டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லைஃப் பை டிசைன். அதாவது ஒன்று இயல்பான வாழ்க்கையை வாழறது, இன்னொன்று நீங்களே வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழறது. இந்த இயல்பான வாழ்க்கையை வாழறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் தேவை கிடையாது. தினம் தினம் ஏதோ ஒரு போக்கில் ஓடிட்டே இருக்கலாம், எல்லாம் விதின்னு நினச்சி காலத்தை ஓட்டுறது தான். ரெண்டாவது நீங்களே வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை, அதாவது லைஃப் பை டிசைன். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனால் நீங்கள் இங்கே ஒன்றை புரிஞ்சுக்கணும். வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா இந்த சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறேன், எனக்கு ஒரு வீடு, ஒரு கார், ஒரு குழந்தை, இப்படின்னு சொல்லிக்கிற இந்த வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி இங்கே நான் சொல்லலை. வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களோட உணர்வுகளை வடிவமைக்கிறது, உங்களோட ஆழ் மனதை கட்டமைக்கிறது, உங்களோட சிந்தனைகளை மாற்றி அமைக்கிறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன்.
இப்போது நான் முன்னாடி சொன்ன சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற பகுதியில் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை நான் பயன்படுத்துவேன். முதல்ல தாட்ஸ், அதாவது எண்ணங்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் எண்ணங்கள். ஒரு எண்ணத்திலேயே நம்ம ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா அதுதான் சிந்தனையாக உருமாறும். அதாவது எண்ணங்களோட ஒரு நீண்ட பயணம் தான் சிந்தனைகள். ஸோ முதல் டெக்னிக்கல் டேர்ம் தாட்ஸ். ரெண்டாவது ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வுகள். துக்கமாக உணர்றது, சந்தோஷமாக உணர்றது, ஒருத்தவங்களை அன்பாக பார்க்கறது, கேவலமாக பார்க்கறது, இல்லைனா சிந்திக்கிறது, ஏளனமாக பார்க்கறது, மனசில் ரொம்ப பாரமாக உணர்றது, குதூகலமாக மகிழ்வாக உணர்றது, இது எல்லாமே ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வுகள். மூணாவது எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சி. நான் ரெண்டாவது சொன்னது ஃபீலிங்ஸ், உணர்வுகள். மூணாவது எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சி. பயம் வந்தால் ஒரு உணர்ச்சி வரும், அழுக வரும். அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, உங்களை மீறி அழுக பீறிட்டு வரும். சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு உணர்ச்சி வரும், சிரிப்பீங்க. இதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, உங்களை அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க. அந்த சிரிப்பு சிரிக்கிற விதங்கள் வேணால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். காதல் வந்தால் ஒரு உணர்ச்சி வரும், இதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. காமம் வந்தால் ஒரு உணர்ச்சி வரும், இதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, ஆனால் அதை மாற்றி அமைச்சிக்கலாம். இது எல்லாமே எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள். நாலாவது வைப்ரேஷன், அதாவது அதிர்வு, இல்லைனா அதிர்வலைன்னு சொல்லலாம். ரொம்ப பயந்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்கும், இல்லைனா ரொம்ப குளிர்ச்சின்னா உடம்புலாம் நடுங்கும் இல்லைங்களா. இந்த மாதிரியான அதிர்வு வைப்ரேஷன்ஸ். இல்லைனா திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா ஒரு வினாடி உடம்புலாம் படபடக்கும் இல்லைங்களா. இதுதான் அதிர்வு, இல்லைனா வைப்ரேஷன். இப்படி நம்ம உணர்கிற எல்லா உணர்ச்சிக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை பற்றி அடுத்தது நான் சொல்கிறேன். அஞ்சாவது தான் ஃப்ரீக்வன்சி, அப்படி இல்லைனா அலைவரிசைன்னு தமிழில் சொல்லலாம். நம்ம எஃப்எம்மில் பாட்டு கேட்குறோம் இல்லைங்களா, அதாவது 92.7 வச்சா ஒரு ஸ்டேஷன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து தும்மனாலும் இருமனாலும் பாட்டு போட்டாலும் எது போட்டாலும் அந்த ஸ்டேஷனில் என்னென்ன நடக்குதோ நீங்கள் அந்த அலைவரிசையில் கனெக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நடக்கிற எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி 106.3 இல்லை 103.6 இப்படி இந்த ஃப்ரீக்வன்சிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த அலைவரிசையில் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான சேனல் உங்களோட ரேடியோவில் கிடைக்கும். அப்போ அந்த சேனலில், அதாவது அந்த ஸ்டேஷனில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பழைய பாட்டு போட்டால் பழைய பாட்டு வரும், புது பாட்டு போட்டால் புது பாட்டு வரும். அங்கே யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க பேசினா உங்களுக்கு கேட்கும், பிடிக்காதவங்க பேசினாலும் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து மாறணும் அப்படின்னா வேறு அலைவரிசையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு ஒரு அலைவரிசைக்குரிய ஸ்டேஷனில் இருந்து என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். முதல்ல தாட்ஸ், அதாவது எண்ணங்கள். ரெண்டாவது ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வுகள். மூணாவது எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள். நாலாவது வைப்ரேஷன்ஸ், அதாவது அதிர்வுகள் இல்லைனா அதிர்வலைன்னு சொல்லலாம். அஞ்சாவது ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசை. சரி, இப்போது நமக்கு நடக்கிற எல்லாமே எங்கே தொடங்குது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள்லேருந்து தான் தொடங்குது. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, தாட்ஸ். நீங்கள் உங்கள் எண்ணங்களில் என்ன நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப நேரம் நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிந்தனை. அது ஒரு சிந்தனையாக மாறும். எண்ணங்களாக இருக்கட்டும், உங்கள் சிந்தனைகளாக இருக்கட்டும், அதுதான் முதல் படி. அது உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு எண்ணங்களை இப்போ நினைக்கலாம், வேற ஒரு விஷயத்தை மாற்றியும் நினைக்கலாம். அது முழுக்க முழுக்க உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். இதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு புரியும். முதல்ல உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்களை நீங்கள் எப்படி அமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற உணர்வுகள் உங்களுக்கு தோணும், அதாவது ஃபீலிங்ஸ் வரும். நீங்கள் ஒரு காதல் வயப்பட்ட ஒரு சிந்தனையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காதல் உணர்வுகள் வரும். கோபமாக நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோபமான உணர்வுகள் வரும். இந்த மாதிரி உங்களோட சிந்தனையில் என்ன உதிக்குதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற உணர்வுகள் வரும். இந்த உணர்வுகளையும் உங்களால் மாற்ற முடியும். எப்படின்னா உங்களோட தாட்ஸ், உங்களோட சிந்தனையை மாற்றும்பொழுது, உங்களோட எண்ணங்களை மாற்றும்பொழுது உங்களோட உணர்வுகள் மாறும், ஃபீலிங்ஸ் மாறும். இந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இருக்கிறதா எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சியை தூண்டுறது தான் இந்த ஃபீலிங்ஸ், இந்த உணர்வுகள். நீங்கள் என்ன உணர்வில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற உணர்ச்சியை தூண்டி விட்டுரும். நீங்கள் கோபமான உணர்வில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது தான் உணர்ச்சி. அந்த கோபத்துக்கு ஏற்ற உங்களோட இயல்புக்கு ஏற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். அந்த உணர்ச்சியை தூண்டி விட்டுரும். நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற உணர்ச்சியை தூண்டி விட்டுரும். இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டிலே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப உணர்வு அதிகமாக இருந்தால் அது உணர்ச்சியை தூண்டிடுச்சு அப்படின்னா, அது காதல் வயப்பட்ட உணர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற உணர்ச்சி தூண்டிடும். அதுவே ஒரு காமத்துக்கு ஏற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா காம உணர்ச்சியை தூண்டி விட்டுரும். அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ கண்ணீர் வடியுது அப்படின்னா அது உங்களோட உணர்ச்சியிலிருந்து தான் வடியுது, உணர்வில் கிடையாது. அதுக்கு அடுத்தது உணர்ச்சி. உணர்ச்சி வயப்படும் பொழுது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் கண்ட்ரோல்லேருந்து அது நடக்காது. உங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தாட்ஸில் தான் இருக்குது. முதல் படி தான் தாட்ஸ், அப்புறம் ஃபீலிங்ஸ், அடுத்தது எமோஷன்ஸ், அதுதான் உணர்ச்சி.
இந்த உணர்ச்சி தூண்டுறது தான் வைப்ரேஷன்ஸ். இந்த வைப்ரேஷன் முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் மட்டும் கிடையாது, நம்மளால் உணரக்கூட முடியாது. இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஒரு அதிர்வலை. நம்ம உடம்பு எந்த நேரமும் ஏதோ ஒரு அதிர்வில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், சயின்ஸ் எல்லாமே இது நிரூபிச்சிருக்கு. 2003 தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல விஞ்ஞானிகள் இதில் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட உணர்வுகள் எப்படி இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நாம் கேட்டதை பெறக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை நிறைய பேர் ஆதரிக்கும் செய்கிறாங்க, அது ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி, மனிதனுக்கு புரிகிற மொழி கிடையாது, இந்த பிரபஞ்சத்துக்கு புரிகிற ஒரு மொழி. இந்த பிரபஞ்சம் அதை எப்படி நமக்கு கொடுக்கும், அந்த மொழியை கேட்டுட்டு நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசை. நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. இப்போது நீங்கள் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனை வைக்கிறீங்க அப்படின்னா அது கூட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே போடுற பாட்டெலாம் கேட்குது இல்லைங்களா. அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன வைப்ரேஷன்ஸில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா சம்பவங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி தரக்கூடிய எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா தாட்ஸ், சிந்தனைகள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஃபீலிங்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் எமோஷன்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, வைப்ரேஷன்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, ஃப்ரீக்வன்சி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுறதும் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் உங்கள் கண்ட்ரோல் இருக்குது, அது என்ன, சிந்தனை. இந்த சிந்தனையை மாற்றும்பொழுது அது ஃபீலிங்ஸை மாற்றும், ஃபீலிங்ஸ் மாறும்பொழுது எமோஷன்ஸ் மாறும், எமோஷன்ஸ் மாறும்பொழுது அதுக்கேற்ற வைப்ரேஷன் உங்கள் உடம்புல உருவாகும். அந்த வைப்ரேஷன்ஸ் அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியிலேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் இத்தனை நாள் என்ன நினச்சிங்களோ அதுக்கான ஃப்ரீக்வன்சி கூட தான் நீங்கள் இப்போ தொடர்பில் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையும் அதற்கான அனுபவங்களை தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக தந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நடுவில் போயிட்டு ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் ஏற்கனவே சோகமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த அலைவரிசை கூட நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடர்பில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது சார்ந்த நிகழ்வுகள், இன்னமும் சோகமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும்பொழுது. ஆனால் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எனக்கு நல்லது நடக்குது ஆனால் தொடர மாட்டேங்குது, ஏன் அப்படின்ற கேள்வி வரலாம். பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் அப்படிங்கிறது எப்படி கெட்டதுக்கு பொருந்ததோ அப்படி தான் நல்லதுக்கும் பொருந்தும். சரி, அப்போது நல்லது மட்டும் எனக்கு எப்பயாவது ஏன் நடக்குது, அது தொடராமலே போயிடுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் இதே லா தான், அதாவது இதே விதியின் கீழ் தான் அதுவும் நடக்குது. ஆனால் எதனால் உங்களுக்கு இப்படி மாற்றி நடக்குது அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். உங்களோட எண்ணங்களை மாற்றினா உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறது அறிவியல் உண்மைங்க. அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரும் பெரும் வெற்றியாளர்கள், பணக்காரர்கள் இந்த உண்மையை அடிப்படையாக வச்சு தான் பெரும் வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. இதை பலர் இந்த யுக்தியை புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், பலர் இயல்பாகவே இந்த விதிக்கு உட்பட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபார்முலா இதுதான். தெரிஞ்சும் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அவங்க யதார்த்தமாக வெற்றி அடைஞ்சு இருந்தாலும் ஃபார்முலா இதுதான். இந்த பதிவோட தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் உங்களோட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். கனவுகள் நிறைய காணுங்க, ஆனால் அந்த கனவுகளை அறிவியல் ரீதியாக எப்படி காணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கனவுகள் மெய்ப்படும். நன்றி, வணக்கம்.